இது வந்து 1.5 மீட்ரு, சரிதா? 100 சென்டிமீட்டர் கொண்டது 1 மீட்டர். அப்போ நமக்கு இது வந்து 1.5, அப்போ 150, 60 இன்ச்சு இருக்குது, புரியுதா? இது முதல் நீங்கள் அளந்துக்கோங்க. இது என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். சென்டிமீட்டர்னு 80 பாயிண்ட் கூட 50 பாயிண்ட் கொடுங்கிறது நார்மலாக படிக்காதவங்க கேட்பாங்க. 80 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கேட்கணும். கொஞ்சம் மற்றெல்லாம் நாகரிகம் வந்துருச்சு, அது கேட்டுக்க ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன செய்றீங்க, நம்ம துணி வாங்கிட்டு வந்தா அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, அது 1 மீட்டர் இருக்கா 2 மீட்டர் இருக்கா அப்படின்னு பார்க்க வந்து எப்போவுமே இந்த கரப்பை எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த கரை தான் நமக்கு மெஷர்மெண்ட் அளக்கிறது. இந்த கரை தான், இது எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. இந்த கரையில் வந்து நீங்கள் அளக்குறீங்க. இந்த கரையில் பிடிச்சி துணியை ரொம்ப இழுக்கக்கூடாது, படுக்க போடக்கூடாது, இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சி இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறீங்க. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் வாங்கியிருக்கான். ஆனால் இருக்கிறது 95, 96 அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அவன் மெஷர்மெண்ட்டு 1 மீட்டர் கொடுத்துருப்பான். இந்த கரை பக்கம் தான் நம்ம அளக்கிறது. அளவு மெத்தடு சென்டிமீட்டர், சின்ன நம்பர். இப்போ நமக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கிறோம், அளவு எடுக்கிறோம். அப்போ வந்து இந்த இன்ச்சஸ் வரும். இப்போ இவளுக்கு ஒரு சட்டையை தைக்கிறோம், எடுக்கிறது சட்டையை தைக்கிறோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் இருக்கு, நல்லா திரும்பி ஷோல்டர் இருக்குல்ல, இது வந்து கலந்துக்குங்க, வைக்கணும், சரிதா? அப்போ இவங்களுக்கு வந்து 13 இன்ச்சு. அப்போ எந்த மெட்டீரியல் நீங்கள் அளந்தாலும் நம்ம மெஷர்மெண்ட் அளக்கிறது பெரிய நம்பர்.